ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அந்த சிஸ்டரோட ப்ரெக்னன்சி ஸ்டோரியை ரீட் பண்ணும்போது அவங்க என்னென்ன ரெமிடிஸ் எடுத்தாங்க அப்படின்றத அவ்வளோ கிளியராக சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ராப்பராக வந்து ரெமிடிஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நைட்டில் நான் இப்படி ஊற வைப்பேன், காலையில் நான் இதை ரெடி பண்ணுவேன், இதை சாப்பிடுவேன், இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணேன்னு அவ்வளோ கிளியராக சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து மேரேஜ் ஆகி 5 வருஷம் கழித்து அவங்களுக்கு பேபி பிறந்திருக்கு. நம்ம ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணி இடையில வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ்லேயே நான் அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் எப்படி ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்னு எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் வீடியோலாம் பார்ப்பேன், ஆனால் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இடையில வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் போய் ஊசி போய் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. பட் அதுவும் பார்த்திங்கன்னா அபார்ட் ஆகிருக்கு. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் செட் ஆகலை. நம்ம வந்து ரெமிடிஸே சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் வந்து 2 மாதம் ஃபாலோ பண்ணேன். நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், எனக்கு வந்து பேபி தங்கிருச்சு, நான் முன்னாடியே நம்பி ஃபாலோ பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரகுலர் பீரியட்ஸ் வந்து இருந்திருக்கு. இருந்தாலுமே அந்த 2 months ஒன்ஸ்க்கு தான் அவங்களுக்கு பீரியடே ஆகும். ஆனாலுமே அவங்க வந்து ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு உடனே வந்து ப்ரெக்னென்ட் ஆகி அவங்களுக்கு வந்து இப்போ பேபியும் பிறந்து 5 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, அந்த ரெமிடிஸ் அவங்க ஃபாலோ பண்ணதை நான் காட்டுறேன் அண்டு சொல்கிறேன். அதை பார்க்கும்போதே அவங்க வந்து ப்ராப்பராக வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க மெயினாக என்னென்னலாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பிசின் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் எப்படி எடுத்திருக்காங்கன்றதையும் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. பாதாம் பிசின், அதுக்கப்புறம் வெந்தயம் பொடியை வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்காங்க. நான் அதையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் க்ளோ வாட்டர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பயறுகள்லாம் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயறு வந்து வேக வச்சு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட்ஸு எல்லாமே, பாதாம், இந்த மாதிரி மெயினாக சொல்லக்கூடிய ஃப்ரூட்ஸு டயட் எல்லாமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எப்படி ப்ராப்பராக அதை வந்து ஒரு கரெக்டாக அதை மெத்தடில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் ஒன்றா நான் வந்து காட்டுறேன். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி ஸ்டமக்கில் வந்து காலையில் பாதாம் பிசின் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நைட்டே வந்து அதை ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் பாதாம் பிசின் வந்து எடுத்திருக்காங்க. இது எதுக்கு நல்லது அப்படின்னா, பாடி ஹீட் கம்மி பண்ணுறதுக்கு அண்டு கருமுட்டை வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணும். ஆண்களுக்கும் இந்த பாதாம் பிசின் ரொம்ப நல்லது. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து பாதாம் பிசின் எடுத்திருக்காங்க. இதை வந்து காலையிலையும் எடுத்திருக்காங்க, நைட்டும் எடுத்திருக்காங்க. காலையிலையும் பிஃபோர் ஃபுட்டு, நைட்டும் பிஃபோர் ஃபுட் எடுத்திருக்காங்க. வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணல, வெறும் தண்ணியில் மட்டும் கலந்து நான் வந்து அதை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு வந்து 5 ஊற வச்சுருவேன். கரெக்டாக நைட்டு நான் என்னென்னலாம் ஊற வைப்பணும் அதை வந்து கரெக்டாக ஊற வச்சுட்டு நான் அதை காலையில் வந்து பாதாம் பருப்பு வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் க்ளோ வாட்டர் வந்து நைட்டில் தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா காலையில் வந்து இந்த பாதாம் அதுக்கப்புறம் இந்த வெந்தயம் இதெல்லாம் எடுக்கிறனால அவங்க வந்து இந்த க்ளோ வாட்டரை வந்து நைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வெந்தய டீ க்ளோ வாட்டர் வந்து வாட்டர் கன்சிஸ்டன்ட்னால அதை நைட்டுமே எடுக்கலாம். ஆனால் காலையில் எடுத்தால் ரொம்ப நல்லது. பட் காலையில் இப்போ நம்ம வேறு ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னும் போது அதை வந்து நைட்டில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயத்தை என்ன பண்ணியிருக்காங்க, வெந்தய டீயை எடுக்காமல், மேபி உங்களுக்கு கசப்பு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க. பவுடர் பண்ணிவிட்டு டெய்லி 2 ஸ்பூனில் வந்து தண்ணியை வந்து லைட்டாக கலந்து, எந்த அளவுக்கு தண்ணி கலந்தால் அதை உருண்டை மாதிரி உருட்ட முடியுமோ அந்த மாதிரி வெந்தய பவுடரில் வந்து தண்ணியை வந்து ஃபியூ ஸ்பூன் வந்து 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அதை உருண்டை மாதிரி உருட்டி, அந்த 2 ஸ்பூன் எத்தனை உருண்டை உங்களால் முழுங்க முடியுதோ அத்தனை உருண்டையாக உருட்டி அதை வந்து அப்பப்போ வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து முடியுதோ, என்ன சைஸ்க்கு முடியுதோ அதை போட்டு வார்ம் வாட்டரில் வந்து நான் கலந்து குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேப்லெட் மாதிரி அவங்களோட சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4-5 உருண்டையாக வந்து வச்சுருக்காங்க. அந்த 2 ஸ்பூன் வெந்தய பவுடரில் தண்ணி கலந்து 4-5 உருண்டையாக வச்சு நான் வந்து அதை போட்டிருக்கேன். இது வந்து நம்ம கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாதாம் பிசின் காலையில் குடிக்கிறாங்களா, அது குடித்து 1 hour கழித்து வந்து இதை நாங்கள் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வெந்தய டீ எடுக்கிறீங்கன்னா இது தேவையில்லை. பட் வெந்தய டீ எனக்கு பிடிக்கல, கசக்குது, ஒமட்டுது. ஏன்னா இது வந்து டேப்லெட் மாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்ம வாய்க்குள்ளே போட்டு டக்குன்னு தண்ணி குடிக்கும் போது அந்த கசப்பு தெரியாது. அதுக்காக தான் அவங்க இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோ வாட்டர் வந்து மார்னிங்கில் குடிக்கிறதுக்கு நைட்டே மறக்காமல் நான் ஊற வச்சுருவேன். பீரியட்ஸான 2nd டேலேருந்து 14 வரைக்கும் வந்து ரெகுலராக இருக்கவங்க எடுங்க. இரகுலராக இருக்கவங்க உங்களுக்கு எப்போ ஓவலேஷன் நடக்குதுன்னு ஃபீல் ஆகுதோ அது வரைக்கும் எடுங்க. அதாவது இரகுலர் 25 வரைக்கும் எடுக்கலாம். இந்த அக்கா சேனலில் வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓவலேஷன் அதாவது எப்படி ரெகுலர் இரகுலர் வந்து க்ளோ வாட்டர் எடுக்கணும்னு அதை வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பிசின், வெந்தயம் பவுடர் ஃபுல் சைக்கிளுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது ரெண்டுமே வந்து ஃபுல்லாகவே க்ளோ வாட்டர் ஓவலேஷன் எப்போ ஃபீல் ஆகுதோ அது வரைக்கும் அவங்க எடுக்க சொல்லியிருக்காங்க.
பாதாம் பிசின் வெந்தய பவுடர் வந்து ஃபுல் சைக்கிள். அதுக்கப்புறம் பம்கின் சீடுமே 30 டேஸ், சன்ஃப்ளவர் சீடுமே 30 டேஸ் வந்து எடுத்திருக்காங்க. இவங்க சீட் சைக்கிள் மாதிரி எடுக்கலை, பம்கின் அண்ட் சன்ஃப்ளவர் 2 சீடை மட்டும் 30 நாளுமே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் வேர்க்கடலை வந்து நான் ஈவினிங் சாப்பிடுவேன். அவுட் சைடு ஃபுட்டு வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா கிரேவிங்ஸ்லாம் ஏதாவது ஈவினிங் பசிக்கும் போது வேர்க்கடலை சாப்பிடுங்க, அவுட் சைடு ஃபுட்டு சாப்பிடாதீங்க, ஒன்லி ஹோம் ஃபுட் தான், ஐஸ்கிரீமு கேக்கு பிரியாணி இப்படி எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லது தான் அவுட் சைடு ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பேசிக் டயட் தான் நான் ஃபாலோ பண்ணேன். அதாவது ரைஸு கம்மியாக சாப்பிடணும், வெஜிடபிள் அதிகமாக சாப்பிட்ணும், அவ்வளோதான், சிம்பிள். வேறு எதுவுமே டயட்டை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து நான் அப்பப்போ சாப்பிடுவேன். கொய்யா, ஆரஞ்சு, நெல்லிக்காய், அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஒரு மலை நெல்லிக்காய், ஆரஞ்சு, கொய்யாலாம் சாப்பிடுவேன். நெல்லிக்காயும் கொய்யாவும் மறக்காமல் டெய்லி ஒன்று சாப்பிடுங்க, விட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ பார்த்துருக்காங்க. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் என்ன ஃப்ரூட் சாப்பிட்றீங்களோ இல்லையோ, நெல்லிக்காய் கொய்யாப்பழம்னு அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லாவே அவங்க சேனலை பார்த்துருக்காங்க. அப்புறம் டெய்லியும் ஒரு சுண்டல் வந்து நைட்டே நான் வந்து ஊற வச்சுருவேன். அதை வந்து எப்போல்லாம் பசிக்குதோ நான் அப்போல்லாம் வேக வச்சு, அதாவது நைட்டு ஊற வச்சுட்டு, இப்போ காராமணி அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், காராமணி, பிளாக் அண்ட் ஒயிட்டு, அதாவது கருப்பு சென்னா, இது கருப்பு கொண்ட கடலை, பிளாக் சென்னா, இந்த மாதிரி வந்து ஒயிட் சென்னா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து வெயிட் லாஸ்க்குமே கொள்ளுமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இதை வந்து எல்லாமே வேக வச்சு எதெல்லாம் வந்து உங்களுக்கு பசிக்கும் போது நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் அந்த மாதிரி. ஸோ இதுவே ஈவினிங் வரைக்கும் வந்துடும், அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே சொன்ன பாதாம் பிசின் வந்து சம்டைம்ஸ் வந்து ஜூஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்க சொல்லுங்கள். டின்னர் முடிச்சுட்டு க்ளோ வாட்டர் வந்து குடிச்சிடுறாங்க, டின்னர் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் மறுநாளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் ஊற வச்சுட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதாம் பிசின் எந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஜூஸ் மாதிரி அப்படின்றத நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம். அதாவது என்னென்னா, சில நேரம் என்ன பண்ணுறாங்க, வெறும் வயிற்றில் காலையில் தண்ணியில் குடிச்சிட்டு நைட்டில் எப்போயாவது அந்த பாதாம் பிசினை வந்து கொஞ்சம் லெமனு சால்ட்டெல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் மாதிரி குடிக்க சொல்லியிருக்காங்க. வாமிட் வராமல் இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நைட்டு குடிச்சிட்டு மறுநாளைக்கு என்னெல்லாம் வேணும், அதாவது பாதாம் பிசின் வேணும், அதுக்கப்புறம் ஒரு பயறு ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் க்ளோ வாட்டருக்கு ஊற வைக்கணும், இது எல்லாத்தையுமே நைட்டு நான் வந்து ஊற வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வந்து இப்போ நீங்கள் ஒரு க்ளோ வாட்டர்லாம் மறந்துட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, அப்போவே நீங்கள் க்ளோ வாட்டரை போட்டு கொதிக்க வைக்கலாம். கலர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வரும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மறந்துட்டீங்கனாலும். அதே மாதிரி பாதாம் பிசின் வந்து மறக்காமல் ஒரு நாளைக்கு ஒரு தடவை, இவங்க 2 தடவை எடுத்திருக்காங்களே, அட்லீஸ்ட் நீங்கள் மறக்காமல் வந்து ஒரு தடவையாவது எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுது. நான் வந்து 5 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இந்த 5 இயர்ஸில் நான் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்லேயே பேபி லேட் ஆனதுமே நான் வந்து ஃபீல் பண்ணாமல் இருந்தோம். அதாவது ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேபி லேட் ஆச்சு அப்படின்லாம் பெருசாக ஃபீல் பண்ணல. அதுக்கப்புறம் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சு, ஹாஸ்பிட்டல் போய் நோ யூஸ். அப்புறம் தான் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பேபி பிறக்குமா ஃபஸ்ட்டு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 இயர்ஸாக நான் வீடியோ பார்த்தேன். ஆனால் யோசிச்சுட்டே நான் ஃபாலோ பண்ணலை, எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் நான் ஒன்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணேன், நான் நம்பிக்கையாக சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு எதை பார்த்து நான் இது முடியுமோ அப்படின்னு யோசிச்சனோ அதுதான் எனக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு. நான் அதை பார்த்து தான் நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன். ஸோ நம்பி ஃபாலோ பண்ணுங்கள், என்ன மாதிரி அழகான பேபி பிறக்கும். இப்போ எனக்கு பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மந்த் ஆகுது, பாய் பேபி. அகெயின் தேங்க்யூ ஸோ மச் சொல்லியிருக்காங்க. நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். அதாவது ப்ராப்பராக என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்றத அவங்க சொல்லும்போதே எனக்கு வந்து அப்படியே விஷுவல் ஆகுது. அவங்க எல்லாம் ரெடி பண்ணுறது, நைட்டு ஊற வைக்கிறது கொண்டு நான் இமேஜின் பண்ணிகிட்ருக்கேன். அந்தளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. பிளான் பண்ணி பண்ணணும், வடிவேல் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள். எதெல்லாம், அதாவது ஒரு மலப்பாக தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த வீடியோவில் கேட்கும்போது இதை எடுக்கணும் அதை எடுக்கணும், அதை நீங்கள் வந்து ஒரு 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 பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி பண்ணுங்கள். அதை வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷராக வந்து ஏதோ இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அதை ஒரு டார்ச்சர் மாதிரி எடுத்துக்காதீங்க. நீங்கள் அதை பிடிச்சி பண்ணுங்கள். அது பிடிச்சி அதை என்ஜாய் பண்ணி, நம்ம பேபிக்காக இதெல்லாம் பண்ணுறோம், நம்ம உடம்புக்காக பண்ணுறோம். பேபியை தவிர நம்ம உடம்பு ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளால் ப்ரெக்னென்ட் ஆக முடியல, அப்போ என்ன, நம்ம உடம்புல ஏதோ ஒன்று இருக்குல்ல, அப்போ அதை சரி பண்ணணும், நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு ஹாப்பியாக ஒரு இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் பண்ணணும். இப்போ இந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிலாம் எதுவுமே சொல்லலை. 5 வருஷம் குழந்தை இல்லை, ஓகே, இனி ரெமிடிஸ் ட்ரீட்மெண்ட் போனால் ஒர்க் ஆகலை, செட் ஆகலை. ரெமிடிஸை பார்த்தா டவுட் இல்லை, ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேஷுவலாக ரிலாக்ஸாக தான் ட்ரை பண்ண மாதிரி தான் எனக்கு இருக்குது. அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு.
எல்லாருக்குமே அதே மாதிரி மனநிலை இருக்காது. சிலருக்கு ரொம்ப அவங்களோட மைண்ட் செட்டு அவங்களுக்கு அதை ஈஸியாக எடுக்க முடியாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறனால உங்களுக்கு ஏதாவது கிடைக்க போதா சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி கவலைப்படுறீங்க, உடனே நெக்ஸ்ட் மந்த் ப்ரெக்னென்ட் ஆகிட போகிறோமா? கிடையாது. ஸோ நம்ம எஃபர்ட் போடணும். மனசை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் ஹார்மோன்ஸ்க்கு நல்லது. ஹார்மோன் சப்போர்ட் இல்லைனா யாருனாலையும் ப்ரெக்னென்ட்டே ஆக முடியாதுங்க. நிறைய பேருக்கு ஐவிஎஃப்லாம் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் ரொம்ப அந்த பேனிக்கு டென்ஷன்லேயே அவங்க இருப்பாங்க. அதுவே பாதி ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவு ரிலாக்ஸாக ஹாப்பியாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த சிஸ்டர் வந்து இவங்க வந்து நமக்கு இவங்களோட இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளோட வீடியோஸை நல்லா நிறைய அகெயின் அண்ட் அகெயின் பார்த்துருக்காங்க, எல்லாமே பார்த்துருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த பாதாம் பிசனில் இருந்து அந்த கொய்யாப்பழ நெல்லிக்காயிலையே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவங்க எவ்வளோ நம்ம வீடியோஸை பார்த்துருக்காங்கன்னு. இதெல்லாம் நான் பழைய வீடியோவில் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், கொய்யாக்கால நெல்லிக்காய். இப்போ ரீசெண்டாலாம் சொல்லலை, பட் ஸ்டில் அவங்க அதை ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக புரியாது. இது ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் கிடையாது. நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும். டெய்லி நான் போடுறது ரொட்டீனாக ஒரு 1 மந்த்துக்கு கூட நீங்கள் பாருங்கள். அந்த 1 மந்த்து நான் மோஸ்ட்லி ஃபுட்டு ரிலேட்டடெல்லாம் அடிக்கடி அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட்டாக தான் போடுவேன். ஸோ நீங்கள் அதை கண்டினியூவாக பல வீடியோ பார்க்காட்டிங்க, இனிமேல் நீங்கள் ஒரு 1 or 2 மந்த்துக்கு நீங்கள் என் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும், ஆஃப்டர் ஓவலேஷன் எப்படி இருக்கணும், ஓவலேஷன் எப்போ கணக்கு பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்களே இன்னும் 4 பேருக்கு, இப்போ இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா இவங்க 4 பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி டிப்ஸ் கொடுத்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களே நிறைய பேருக்கு டிப்ஸ் கொடுக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு புரியும். கொஞ்சம் பொறுமையாக வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களால் எது முடியுதோ ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இவங்களுக்கு முடிஞ்சதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உங்களால் என்ன முடியுது, இன்னும் நிறைய ரெமிடிஸ் இருக்குது. இது வந்து மலைவேம்பு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர்ச்சிக்காய் இருக்குது, நிறைய ரெமிடிஸ் வந்து பட்டைப்பொடி டீ, மின்ட்டு டீ, சீட் சைக்கிளிங், இந்த மாதிரி நிறையாவே இருக்குது. உங்களுக்கு எதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.